அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தைப்பூச திருநாள் என்று முருகனை வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து அவருடைய பாதத்தில் வச்சு பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முருகன் வழிபாடு தைப்பூச திருநாள் என்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவருக்கு உகந்த நாள் அந்த நாள் என்று வேல் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமாக இருக்கும். வேல் இருப்பவர்கள் வேல் பூஜை செய்யலாம். வேல் இல்லாதவர்கள் முருகனுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் போட்டு எல்லாம் அலங்காரம் செய்துட்டு செவ்வரளி மலர்கள், வாசனை மலர்கள் நம்ம போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அலங்காரம் செய்த பிறகு நெய் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப விசேஷம். நெய் தீபம் 1 அல்லது 6 ஏற்றணும். நீங்கள் 1 ஏற்றலாம் அல்லது சரவண பவா கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா 1 மட்டும் ஏற்றினால் கூட போதும். ஏற்றிட்டு நீங்கள் அவருக்கு பாலும் தேனும் நைவேத்தியமாக வைங்க. அவருக்கு ரொம்ப பிடித்தது பார்த்திங்கன்னா தேன், தினை மாவு இதெல்லாம் மிக மிக பிடிக்கும். பொரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முருகனுக்கு வைத்தீங்க அப்படின்னா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கப்புறம் அப்படின்னா நீங்கள் மந்திரங்கள்லாம் கந்த சஷ்டி கவசம், ஓ சரவண பவா, அப்புறம் முருகனுடைய காயத்ரி மந்திரம், திருப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபோனில் போட்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம புத்தகத்தை படிக்கலாம். கூகுளில் டைப் பண்ணால் எல்லாமே நமக்கு வரும். அதை பார்த்து படிக்கலாம். இல்லை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறது ஒரே வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. ஒன்று திருமணம் நடக்கணும், இல்லைன்னா குழந்தை பாக்கியம், இல்லைன்னா தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், குழந்தைங்கள் ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இருக்கணும், எல்லாத்துக்குமே எல்லா வித சகல சந்தோஷத்திற்காக வேண்டுதலுக்காக என்ன வேண்டுதலோ அது மேலே எழுதிக்கோங்க. எழுதிட்டு 108 முறை ஓம் சரவணா பவ, ஓம் சரவணா பவ அப்படிங்கிறத 108 முறை ஒரு பேப்பரில் எழுதுங்க. இதெல்லாம் பூஜை செய்த பிறகு இதை எழுதணும். எழுதி முடிச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்து எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்கள் மடித்து வைக்கும்போது அதுக்குள்ளே வைக்க வேண்டியது ஒரே முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா மயில் இறகு. மயில் இறகை வச்சு நீங்கள் 4 பக்கமும் மடித்து இதை முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க. வேல் இருக்குன்னா வேல் பக்கத்தில் வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது 24 மணி நேரத்திலே உங்களுக்கு நிறைவேறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த வழிபாடு செய்து பாருங்கள். முருகனை மனதார நம்புங்க. அவருடைய அருளால் எல்லாமே நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிவேல் முருகா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலுக்கும் வெற்றியை தருபவர். அதனால் உங்களுடைய வேண்டுதல், ஒரு வீடு கட்டணும், ஒரு மனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், என்ன ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அந்த பேப்பரில் எழுதிட்டு ஓம் சரவணபவ மந்திரம் மட்டும் நீங்கள் எழுதி மயிலிறக உள்ள வச்சு பாருங்கள். வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். தைப்பூசம் 2024 என்னைக்கு வருது அப்படின்னா ஜனவரி மாதம் 25ஆம் தேதியும் தை மாதம் 11ஆம் தேதியும் வியாழக்கிழமை அன்று நமக்கு தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூசம் பார்த்திங்க அப்படின்னா பால் குடம், காவடி எடுப்பதெல்லாம் கோவிலில் ரொம்ப விசேஷமாக பூஜை செய்வாங்க. உங்களால் கலந்துக்க முடிஞ்சது அப்படின்னா கட்டாயமாக போயிட்டு கலந்துட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போயிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எளிமையான முறையில் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த சரவண பவா கோலம் போட்டு 6 தீபம் அல்லது 1 தீபமாக நீங்கள் ஏற்றி வைத்து முருகனை மனம் முருகி வழிபாடு செய்து பாருங்கள். முருகன் உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பார். அந்த பேப்பர் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கேட்பீங்க. அது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். அது நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அதில் சக்தி வாய்ந்த ஓம் சரவண பவா மந்திரம் தான் நம்ம எழுதியிருக்கிறோம். எழுதிட்டு நம்ம மயில் இறக்க வைக்கிறோம். அது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். இல்லை கொஞ்சம் அழுக்காயிட்டு கொஞ்சம் பழசாயிட்டு அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்து தண்ணீர்லேயோ இல்லைன்னா கால்படாத இடத்துல கூட போட்டுருங்க. அந்த பேப்பரை தண்ணியில், ஓடும் தண்ணியில் போட்டால் அப்படியே பூஜை குப்பைகளோட சேர்த்து நீங்கள் போட்டுருங்க. அது வரை அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும், பூஜையிலே இருக்கட்டும். நல்ல ஒரு மந்திரங்கள் உள்ளது. நீங்கள் ஓம் சரவணபாவை எழுதும்போது அந்த ஒயிட் கலர் பேப்பரில் 4 பக்கமும் மஞ்சள் வைக்கணும். எந்த ஒரு காரியம் செய்யும்போது நம்ம மஞ்சள் ஆரம்பித்து 4 பக்கம் நம்ம பொட்டு வைப்போம் பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஓம் சரவணபாவ மந்திரம் எழுதி வைத்து பாருங்கள். வேண்டுதல் 100% நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.